வணக்கம் பிரியமானவர்களை, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரார். உங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்பின் பிரகாரம் யாரெல்லாம் நீங்கள் எங்களோடு இணைந்தீர்களோ, குறிப்பாக ஆலயத்தின் கூட்டத்திலே மக்கள் தங்களுடைய உறவை தேவனோடு கூட இந்த இடத்துல புதுப்பித்துக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கடைசி நாளிலே, அவர் தன்னுடைய தியாகத்தை இந்த இடத்துல செய்வதற்கு முன்பாக அவர் தன் சீஷர்களோடு இந்த இடத்தில் பந்தியில் அமர்ந்தார். சீஷர்களோடு அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து அவர் அப்படியாக சொன்னார், இதிலிருந்து வாங்கி புசியுங்கள், என்னோடு கூட ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின் அடையாளமாய். நம் திரும்பி வரும் காலம் வரை என்னோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின் அடையாளமாய் திருவிருந்து தேவன் விசுவாசிகளுக்கும், மேலும் யார் அவருடைய வழியில் நடக்க தன்னை தயார்படுத்தி தேவனை கற்பனைக்க தயாரா இருக்காங்களோ அவர்களுக்குமாய் கொடுத்த வாய்ப்பு. பல மக்கள் இந்த வாய்ப்பை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்கள். தேவன் அந்த வாய்ப்பானதை உங்களுக்காகவும் இந்த இடத்துல கொடுத்தார். நீங்க யாரெல்லாம் எங்களோடு இணைந்தீர்களோ அந்த வாய்ப்பு எவ்வளவு சிறந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிசாசு அழிக்க வகை தேடி கொண்டிருக்கிறான். பைபிள் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்க்கிறவராகும், அல்லது நீங்க உங்களுடைய சரீர கண்களை பார்க்கிறவரா இல்லை, ஆனா உங்க வாழ்க்கையிலே அசுத்தம் நுழைவதற்கான வழியை நீங்கள் இந்த சந்திக்கிறவராய் இந்த இருக்கிறீர்கள். எப்படியாக ஒவ்வொரு நாளும் பிசாசு பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்க அனுமதிக்கிறோம். நாம் அந்த பிரச்சனையில விழுந்து விசுவாசத்தை விட்டு விலகி நாம் நரகத்திற்கு தள்ளப்படும்படியாக எப்படியாக அசுத்தம் ஒருவருடைய வாழ்க்கைக்குள் தலையிடுகிறான். அந்த அசுத்தத்தினுடைய வேலை எப்படியாக தொடங்குகிறது, அதனுடைய அடையாளங்களானது என்ன? நீங்கள் குறிப்பாய் இந்த 10 அடையாளங்களை எங்களோடு பார்க்க நான் இந்த விரும்புகிறேன். இந்த அடையாளங்கள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த வேலை செய்வதை நீங்கள் பார்த்தால் இந்த வீடியோ பிற்பாடு நீங்க என்ன செய்யணுன்றது உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக. எனவே கவனமாய் இந்த வீடியோ பாருங்க. போது உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். இப்படியாகதான் பிசாசானவன் தன்னுடைய வேலையை இந்த செய்கிறவனா இந்த இருக்கிறார். மக்கள் பல இப்படியாக இந்த நம்புறாங்க. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவர்கள். கவனிங்க மக்களே, தேவனுடைய ரட்சிப்பு மிக முக்கியமானது. அவரோடு உங்களுக்கு ஏற்படுத்துகிற இந்த உறவு மிக பலனானதும் வல்லமையானதும். ஆனா இந்த நாள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராய் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவராய் கூட இந்த இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் நீங்க அவரை என்றென்றும் இழக்க மாட்டீர்கள் என்பது கிடையாது. நிச்சயம் விசுவாசத்தை நீங்க நிலைத்திருந்தால் இறுதி பரியந்த வரை முன்னோக்கி செல்கிறவராய் உங்களுடைய ஆவியை விசுவாசத்தை கவனமாய் பார்த்து கொண்டால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆனா நீங்க உங்களுடைய பார்வையை திசை திருப்பினா, உங்களுடைய விசுவாசத்தினுடைய வழியிலிருந்து நீங்க பின்வாங்கினா, அல்லது இந்த அடையாளங்களில் ஏதேனும் ஒரு அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தலையிட நீங்கள் அனுமதித்தால் பிசாசு தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறவனா இடத்துல இருக்கிறான். ஆமாக்களே, அவன் தன்னுடைய வாய்ப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக திணிக்கிறவனாய் அந்த வாய்ப்பின் மூலம்
நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை இழந்து போகும்படியாக. இந்த நேரம் என்னோட சேர்த்து யோசிங்க, எத்தனை பேர் இப்படியாக தன்னுடைய ஆத்மாவை இழந்தவரா இந்த இடத்துல இருக்காங்க? ஒருவேளை யார் இந்த நேர நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு நாள் விசுவாசத்தில் பலனானவரா இந்த இடத்துல இருந்தீங்க. தேவனுடைய வார்த்தை படிப்பதிலே, ஜெபிப்பதிலே, தேவனுடைய ஆலயத்திற்கு போவதிலே, அவருடைய வழிகளில் நடப்பதிலே. ஆனா இந்த நாள் இனியும் அது உங்களுடைய பழக்கமான வயதத்துல இல்ல. ஆலயத்துக்கு போறதுன்னு சொல்லும்போது அது பாரமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றது சரியா? இல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கு அப்படியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. முன்னாடி தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்கிறவராய், பைபிள் படிக்கிறவராய் இருந்த நபர் இனியும் பைபிள் படிக்கிறவராக இருந்ததுல இல்ல. முன்பு ஒவ்வொரு நாள் விசுவாசத்திலே ஜெபத்தை செய்கிற ஜெப ஆவி உடையவராய் இருந்தவர், ஜெபம்னும் போது இன்னைக்கு என்னால முடியல, எனக்கு நேரமானது இல்லை, எனக்கு டயர்டா இருக்கு, பல காரணங்கள் கொடுக்கிறவரா இருக்காங்க. அசுத்தம் அந்த நபருடைய வாழ்க்கைக்குள் நுழைய வழியானது இதத்தில் கண்டறிந்திருக்கிறார். ஆம், இதுதான் பல மக்களுடைய ஆத்துமாக்கள் இன்று நரகத்திலே குவியலாக தள்ளப்படுவதற்கான காரணமானதா இடத்துல இருக்கிறது. இதுதான் சரியா நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருக்கும் நடந்தது. ஒரு நாள் விசுவாசத்தில் பலனானவராய் தன்னுடைய திருமணத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இடத்தில் இருந்த ஒரு நபர் தன்னுடைய பார்வை உலக ரீதியான காரியங்கள் மீது திரும்பின பொழுது விசுவாசத்தில் இப்படி விழுந்தார். அந்த சூழ்நிலை இவர் வாழ்க்கை எவ்வளவு மோசமாய் மாற்றியது, அழிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாய். நீங்களே பாருங்க, தேவன் இவருக்கு இந்த எப்படியான வழிநடத்தலை கொடுத்தார் இவருடைய வாழ்க்கை மாறுவதற்காக. சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு. என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டே இருந்தது. எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமா மாறிட்டு இருந்தது. நாங்க பதில்களை தேடிட்டு இருந்தோம், எந்த ஒரு வெற்றியும் இல்லாம. இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதா மாறிட்டு இருந்தது. எங்களால எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பிச்சேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தானு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேல ஊத்திக்கிட்டேன், என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனா இது எதுவுமே வேலை செய்யல. நான் காப்பாற்றப்பட்டேன். நாங்க 2 பேருமே எங்க பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இதை பார்த்ததுனால எங்க கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவ இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் மாற போறது கிடையாது, இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது, நீங்க இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்தினாங்க. நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால நிரப்பப்பட்டு இருந்தது. நான் இப்படியாக யோசிச்சேன், இனி எதுவுமே மாறப்போறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசிச்சேன், நான் ஒரு ஏழையாவே இருந்து ஏழையாவே சாக போறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேல காட்டிடுவாரு. என்னை அசிங்கமா திட்டுவாரு. நான் இப்படியா உணர்ந்தேன், இனியும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு. சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது, அந்த மாதிரி அடிப்பாரு.
என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன். என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்னை பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்னை பாராட்டுனது கிடையாது. என்னை எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவுமே என்னை மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல, நான் தான் மாறணும். நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு. என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு. என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்ல, நான் எதுவுமே சொல்லல. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லல. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன். ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு, நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிறேன், மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றதை என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது அது நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்த, வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல கேள்விப்படும் போது நான் யோசிச்சேன், என்னுடைய கணவரை நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போலதான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவரை பீடத்துல அர்ப்பணிச்சேன். அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்தை இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்க கிட்ட இப்படியாக சொல்லல, நீங்க தியாகம் பண்ணணும்னா இதை பண்ணணும், இப்படியாக செய்யணும், இதைதான் அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னார், இதை தான் நீங்க செய்யணும்னு. அதனாலதான் நான் அதை செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்ல. அவர் ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவரை போல கிடையாது. அவர் இன்னைக்கு என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது.
இந்த சாட்சியானது நீங்க பார்க்கும்பொழுது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிறது போல இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ், இதுதான் என்னுடைய கணவருக்கு நடந்தது, இதுதான் என்னுடைய மகனுக்கு நடந்தது, இதுதான் என்னுடைய மகளுக்கு, என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய உறவினருக்கு இதுதான் பிரச்சனையானதா இந்த இடத்துல இருக்கிறது. இங்கு நீங்க பார்த்த பிரகாரம் இந்த நபர் வழியை விட்டு விலகினார், தன்னுடைய பாதை தேவனை நோக்கி போகிறதுல இருந்து விலகினார். ஆனா தேவனுக்கு நன்றி, இவர் மீண்டும் அந்த பாதைக்கு திரும்ப இவருக்கு ஒரு உதவியானது கிடைத்தது. இந்த நேரம் இதுதான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிற வாய்ப்பானதா இருக்கிறது. இந்த சாட்சி நீங்க தற்செயலா இந்த இடத்துல பார்ப்பதற்காக அல்ல, இந்த சாட்சி வெறுமையாக நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டதல்ல. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன, அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை இடத்துல விடுதலையாக்க, அவர் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற விருப்பத்தை காண்பிக்கிறவரா இருக்கிறார். எனவே மக்கள், தேவனுக்கு அனுமதி கொடுங்க. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களோடு இந்த விசுவாசத்தில் இணைய போகிறீர்கள். எல்லா அசுத்த வேலைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கடிந்து கட்டும்படியாக, என பிசாசானவனை நீங்கள் கட்டாத பட்சத்திலே, அவனுடைய வேலைகளை நீங்கள் நிறுத்தாத பட்சத்திலே அவன் சோர்ந்து போவதில்லை. உங்க வாழ்க்கையை தொடர்ந்து அழிக்கிற ஒருவனாய் அவன் தன் வேலையை சிறந்ததாய் செய்கிறவனா இருக்கிறான். எனவே நீங்க இப்ப தேர்ந்தெடுங்க, யாருக்கு அனுமதி கொடுக்க போறீங்க? தேவனுக்கா அல்லது உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற அசுத்தமானவனுக்கா? பாஸ், இது என்ன கேள்வி? நான் தேவனுக்கு அனுமதி கொடுக்க விரும்புறேன். அப்ப அவர் சொல்றது செய்யுங்க, அவர் வழியில் நடங்க. ஏன்னா பிசாசு, மீண்டும் நான் சொல்கிறேன், அழிக்க வகை தேடி சுற்றி திரிகிறவனா இந்த இடத்துல இருக்கிறான். நீங்க பார்க்க போகிற இன்னொரு சாட்சி அதற்கான மிக சிறந்த ஆதாரம் இருக்கும் நான் சொல்வேன். தற்கொலை எண்ணம். இன்னைக்கு எத்தனை பேர் தற்கொலை செய்கிறவராய் அல்லது தற்கொலை குறித்து யோசிக்கிறவரா இருக்கீங்க? ஒருவேளை யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க அப்படியான ஒருவராய் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற பல சூழ்நிலைகள் நிமித்தம், உங்க வாழ்க்கையில கடந்து போகிற பல பிரச்சனைகள் நிமித்தம் உங்களுக்காக இந்த இடத்துல பிசாசு கொடுக்கிற ஆலோசனை என்ன? தற்கொலை தான் வழி, நீ உன் உயிர் அழித்துக்கொள், இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே தீர்வு. ஆனா உங்களுடைய முடிவு இப்படியானதா இருந்தால் கவனமாய் கேளுங்க, உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு தள்ளப்படும். நீங்க இன்று சந்திக்கிற பிரச்சனையை விட பல லட்சம் மடங்கு அதிகமான வலியையும் வேதனையும் உங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு தள்ளப்படுகிற நரகத்துல நீங்க சந்திப்பீங்க. இதான் உங்களுக்கு தேவையா? பாஸ், அப்ப நான் என்ன செய்யறது? தேவனுக்கு அனுமதி கொடு. நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபர் தவறான முடிவு எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா விசுவாசத்தில் தேவன் இவருக்கு உதவி செய்தார். விசுவாசத்துல தேவன் இவர் வாழ்க்கையிடத்துல மாற்ற வழிநடத்தலை கொடுத்தார். இந்த வழிநடத்தல் உங்களுக்கும் பொருந்தும். சாட்சியை பாருங்க, நாம் பிற்பாடு இணைந்திருக்கலாம். ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில், மெத்தை, உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்ருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் Fabrício Vital do Carmo. எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர், நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக, உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்ன பொறுப்பாளராக போட்டார். பாஸ்டர் சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்துறது ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை, என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும். நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை. நான் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம்னு நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாகம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார், புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமை கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறதுக்கு பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்ன ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது. அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மேலே மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை. நான் ரொம்ப மோசமடைய தொடங்கின. ஒரு நாள் போதார் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு? நீ துணையாளர் கூட்டங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ முதன்மை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை, நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ளே இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகல, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல. நிறைய செக்குங்க வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து, அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன். அந்த சேரை நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை. ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான், கஞ்சாவா? இந்த கஞ்சாவா? இல்லை, நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற? இல்லை, நீ செய்யக்கூடாது. நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்து அந்த துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்கள் கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க, எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுதே என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக எப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிஸோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையில் நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா? என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையாக நான் படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், அங்கே குடிச்சிட்டு இருந்த நாங்கள் ஒரு மனுஷன் இருந்தார். அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடித்து கீழே தந்து. நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார். நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன். நான் இன்றைக்கி இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் 3 போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்டு இருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அழ தொடங்கினேன். சேர் மேலே என் 2 கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேச முடியும். ஏன்னா அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார். இல்லை, நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம். நீ இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்தேன், கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு. எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு? நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி.
இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன செய்கிறார்? கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து இடம் கண்டுபிடிச்சி நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும், அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் எதை தேடிட்டு இருக்கேன்? நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாற உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன். நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன். தசங்க பாகத்தில் உண்மை தன்மையாக மாறினேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறுறேன். நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கையினி எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கவலைப்படல. ஆனாலும் தேவன் என்னை அந்த அளவுக்கு அதிகமாக ஆஸ்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துகிட்டே இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழைகிறேன், நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது இனிமேலும். இன்னைக்கு மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்குங்க. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள். என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். எனவே மக்களே, இந்த நபருக்கு உதவி கிடைத்ததானா? இந்த உதவி ஏன் உங்களுக்கு கிடைக்காது? இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதே ஆனா ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படாது? தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். அவர் தன் கரத்தை நீட்ட தயாரா இருக்கார். அவருடைய கரத்தை பிடித்து கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? அவர் உதவி செய்ய தயாரா இருக்கார். அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன் பாஸ்டர். அப்ப நீங்க இந்த உதவி எண்களில் நீங்க தொடர்பு கொள்ள, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை இதில் கண்டறியும். நீங்க வழி உண்டாக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமை இரவு குறிப்பா 7 மணிக்கு விசுவாசத்தின் கூட்டத்தில் எங்களோடு நீங்கள் ஒன்றிணையும்படியாக தேவன் மாறாத தேவனாயிருத்தல் இருக்கிறார். அவருடைய உதவி, அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வெளிப்படுத்தும்படி தேவன் தயாரானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த வழியை, உங்களுக்கான வழியை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்கள் முடியும். இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்களுடைய வல்லமையை தன் வாழ்க்கையில் பார்க்க 1% இந்த விசுவாசத்தினுடைய செயலை செய்ய தயாராகும். இந்த 1% போதுமானதாய் இவருக்கு இந்த தண்ணீர் காண்பீங்க. ஏனென்றால் நீ சொல்ல வார்த்தையிலே எங்களுடைய விசுவாசம் சிறியதாய் இருந்தாலும் அது மலைகளை நகர்த்தக்கூடியதாய் வல்லமை படைத்தது என்று சொன்னி, இந்த விசுவாசத்திலே எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகளை, எல்லா இருளின் திட்டங்களை, சாபங்களை, அசுத்த கட்டுகளை ஜெயிக்க இந்த மக்களுக்கு உதவி செய்யும். இந்த மக்களுடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சர்வ வல்லமையான கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்து இவர்களது வாழ்க்கையை வழி நடத்தும். இந்த விடுதலை குணமாக்கல் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். விசுவாசத்தில் தொடர்ந்து
தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புக்கு கவனமாய் செவி கொடுக்கிறவராரு. இந்த வெள்ளிக்கிழமை தவற விடாதீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் விடுதலையானது இந்த கொண்டு வர தேவன் உங்களோட இருக்கார். சென்று வாருங்கள் மக்களே.